கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பஸ்தானாதிபதி பலவீனமடைந்த சூழலில் உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அதைவிட முக்கியமா புரிந்து கொள்ளுதலும் கிடைக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு வலிகள், அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய மனதுக்குள்ளேயே இருக்கும். அதை வெளியவும் உங்களால சொல்ல முடியாது. மனதிற்குள்ள புட்டி வைத்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு மேல அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்துவிடும் என்றும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதற்கு முன்பாகவே நீங்கள் பட்ட அடிகளும் அவமானங்களையும் மனதிற்குள்ளேயே வைத்து வைத்து அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தனிமையையும் ஒரு தனியான அழுகையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் அவங்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பும் செய்த தியாகங்களும் கடுகளவும் கூட மதிக்கப்படவில்லை. மதிக்கப்படாமலே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கு. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுவும் உங்களுடைய மனதுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி உங்களை ஒரு சுயமான ஒரு மனிதனாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனிப்பட்ட சில விஷயங்களையும் கூட எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகளும் குடும்பத்துல உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் வைத்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நீங்க என்ன எங்களுக்காக செய்து விட்டாய் பெரியதா என்ற ஒரு ஒற்றை கேள்வி உங்களுடைய நிலைமையவே குலைய செய்திருக்கும். அதை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்துக்காக நீங்க உழைத்த உழைப்பும் குடும்பத்துக்காக நீங்க கொடுத்த பணமும் அதெல்லாம் நீங்க சொல்லி காட்ட எனக்கு ஒரு நிமிடம் ஆகாது என்று உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றும். இறுதியா நம்முடைய குடும்பம் தானே நம்மளை பேசுது, பேசினா பேசிட்டு போது, நாளை பின்ன நமக்கு ஒண்ணுனா நம்முடைய குடும்பத்திட்ட தான் நம்ம போவோம் அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்க மாத்திக்கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யாமவே இருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க கோவப்பட்டு பேசிவிட்டால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நம்முடைய குடும்பம் தானே நம்மளை அவமானப்படுத்துது என்கிற ஒரு காரணத்துக்காகவே பல அவமானங்களையும் பல வழிகளையும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் அலட்சிய போக்கும் உங்களை குற்றவாளியை போல பார்த்த பார்வையும் உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணரச் செய்து சொல்லனவா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனையை தேடி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண நஷ்டமானது ஏற்பட்டிருக்கும். தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது வக்ர கிரகங்களின் பார்வையோ இருந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் வியர்வையையும் புறுதியையுமே சிந்தி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் உங்களை விட்டு தாரைமாக்கப்பட்டது. அதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேடி கொடுக்கவும் செய்தது. உங்களின் எதிர்கால கனவுகளுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் சேமித்த தொகையை அவசர தேவை என்று கேட்டு வந்தவர்களிடம் கர்ம சிந்தனையோடு நீங்கள் கொடுத்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆரம்பத்துல எதுவுமே தெரியாமத்தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனா நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக அது எந்த அளவுக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தது என்பதையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் வாங்கியவர்கள் ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சில தவறான முதலீடுகளில் சிக்கி பணத்தை இழக்கும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. கையில் இருந்த சேமிப்பு அத்தனையும் கரைந்து பூஜ்ஜியத்தில் நின்ற அந்த ஒரு தருணங்கள் உங்களின் பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு அதிர்ச்சியில உங்களையே ஆழ்த்திவிட்டது. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நாளும் ஆனது கிடையாது, இப்படி எப்படி சாத்தியம் என்று நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மாற்றிவிட்டது. அடுத்ததா வேலைகள்ல அழுத்தம். கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அசாத்தியமான வேலை அழுத்தத்திற்கு நீங்கள் தான் ஆளாக்கப்பட்டீர்கள். உங்களின் திறமைக்கு மீறிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளும் உங்களை தூங்க விடாமல் வதைத்து கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தது. எவ்வளவு சிறப்பாக வேலை செய்தாலும் அதில் குறைகளை கண்டுபிடிப்பதையே சிலர் வேலையாகவே செய்து கொண்டும் இருந்தார்கள். அந்த குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகளை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நடந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் நீங்கள் தியாகம் செய்து நீங்கள் அலைந்த அந்த ஒரு நாட்கள் உங்களுடைய விரக்தியின் எல்லைக்கு உங்களை கொண்டு போக நிறுத்த ஆரம்பித்தது. அதை நீங்க எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்களாகவே அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம கன்னிராசி ஆண்களோ பெண்களோ தவறாம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் ரீதியான பிரச்சனைகளும், யாரிடமெல்லாம் நீங்கள் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வைத்தீர்களோ, யாரிடத்தெல்லாம் பணத்தை வாங்கி வைத்தீர்களோ, அதில் அனைத்திற்குமே ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கான ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது என்று தான் கூற வேண்டும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்களின் லாபங்கள் மூலத்தாலும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதை தொண்டு நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமா அடைத்து முடிக்கக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. கடன்காரர்களின் நெருக்குதல்கள் ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடனில்லாத வாழ்வே மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதையும் நீங்கள் முழு மூச்சா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தெளிவாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாகவே விலகப் போகிறது. இதனால உங்களுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாங்கல்கள் அத்தனையுமே பனி போல விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனியெல்லாம் உருகியோ ஆரம்பித்து விடும். கன்னி ராசியினரின் கணக்க வழக்குகளுக்கு அப்பாற்பட்ட உண்மையான அன்பிற்கு பரிசா குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யமானது கூடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னதமான குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவா ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்த ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த ஒரு நேரத்துல திருமணமானது கைகூடி வந்துவிடும். ஆனால் அழகு என்று பார்த்து நீங்க திருமணத்தை வேண்டாம் என்று சொல்லாமல் மனதை பார்த்து முடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் காலங்கள் தள்ளி போய் கொண்டே தாங்க இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை எல்லாத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய இல்லங்கள் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். லக்னாதிபதி புதனின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாகிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமின்றி புன்னகையோடும் எதிர்கொள்ளும் மனமுதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும். அது நீங்க நினைத்ததை விட ஒரு படி மேலவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.